அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த உலகத்திலே ஒருவருக்கு சஜ்தா செய்யுமாறு ஒருவரை பணித்திருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜ்தா செய்யுமாறு பணித்திருப்பேன். இதை விட என்ன வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தையை விட என்ன வேண்டும்? பெண்களே, ஒருவருக்கு சஜ்தா செய்யுமாறு பணித்திருந்தால் மரியாதை நிமித்தமாக கணவனுக்கு சஜ்தா செய்யுமாறு என்னுடைய சமூகத்துடைய பெண்களை பணித்திருப்பேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே, சொர்க்கத்தின் எல்லா வாசலின் வழியாகவும் உங்களுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டுமா? அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமா? கேளுங்கள். இதா ஸல்லத் இம்ரஅத்து ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுகிறாளோ, வஸாமத் ஷஹ்ரஹா, ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்கிறாளோ, வஹஃபிதத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாளோ, வஅதாஅத் ஸௌஜஹா, தன் கணவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகிறாளோ, அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். வஅதாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்படுதல் அதில் மிகப்பெரிய தன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பானாக, அதனுடைய காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே? அன்சாரி பெண்கள் கேட்டார்கள், ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள், கணவனுக்கு மாறு செய்வீர்கள், கணவனுக்கு மாறு செய்வீர்கள்? அல்லாஹ்விற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல, கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல, கணவனுக்கு மாறு செய்தால் நரகம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு கணவனுக்கு கட்டுப்படுதல் எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது, எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அதுபோன்று கணவன் மனைவியுடைய கடமைகள், கணவனை முதலாவதாக அறிதல். கணவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதை என் கணவன் விரும்புவான், எதை விரும்ப மாட்டான், எது அவனுக்கு சந்தோஷம், எது அவனுக்கு கவலை, எதை பேசினால் எந்த நேரத்திலே பேசினால் திருப்தி அடைவான், எதை பேசினால் கோபப்படுவான் என்ற எல்லா கல்வியையும் அறிந்தால்தான் அந்த கணவனோடு உங்களால் வாழ முடியும். ஏனால் பெண்ணுடைய குணம் இயற்கையிலே பலகீனமானது, இயற்கையிலேயே பலகீனமானது. தன்னுடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவாள். இல்ல மாஷா அல்லாஹ், அது அவருடைய இயற்கையான குணம். அதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவனுடைய திருப்திக்கும் அதிர்ப்திக்கும் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் ஏற்ப மாற்றிக்கொண்டால் அவள்தான் இந்த உலகத்தில் உயரமான பெண், ஈமானோடு இருந்தால். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக எம்மை மாற்றுவானாக, எம்முடைய பெண்களையும் அல்லாஹ் மாற்றுவானாக. இரண்டாவது, எல்லா நேரமும் கணவனுக்கு காதலையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருத்தல். ஆனால் இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஒரு பெண் என்ன விரும்புவாள் தெரியுமா? எப்போது பார்த்தாலும் அந்த பெண்ணின் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்று அந்த பெண் விரும்புவாள். அந்த பெண்ணுக்கு அவருடைய தேவை, அந்த பெண்ணுடைய செயல்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை சமைக்கும் பொழுதும் உங்கள் மனைவி விரும்புவாள், இந்த சமையலை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்கிறதம்மா என்று சொல்வதை. ஒவ்வொரு முறையும் தன்னை அலங்கரிக்கும் பொழுது அந்த பெண் விரும்புவாள், என்னை அழகு என்று என் கணவன் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள். ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை நீங்கள் நேசித்தாலும், அதிகமான நேசத்தை வைத்தாலும் அதையெல்லாம் பார்க்க மாட்டால், அதை வாயால் மொழிய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள். அது அந்த பெண்ணுடைய இயற்கை குணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த உலக வாய்ப்பு அதுதான். அனுப்புங்கள், ஐ லவ் யூ என்று அனுப்புங்கள். தவறா? மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னால் தவறா? தவறா? தவறான பெண்களிடத்தில் ஐ லவ் யூ சொன்னால் தான் தவறு. வாட்ஸ்அப்புடைய சிம்பல்களுடைய ஹார்ட்டுடைய துடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தவறான பெண்களுக்கு அனுப்பினால் தான் ஹராம். உங்கள் மனைவிக்கு அனுப்பினால், கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துட்டு சமைச்சிட்டு அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு கணவன், சமைச்சதை ஒன்றும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துட்டு அவன் ஆபீஸ் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நிதானமா
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முழு சலாம சொல்லி அந்த அன்பை எதிர்பார்த்துட்டு இருப்பா. என்ன இப்பதான் வந்திருக்க, 1000 வேலை இருக்கு, அப்புறம் பேசுறேன். சரி மதியம் என்ன சமைப்போன்னு கேட்போம். அதான் சொல்லிட்டேன், அப்புறம் பேசுறேன், வேலை இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனைவியுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாய், அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானா? உன்னுடைய அன்பை எதிர்பார்த்திருக்கிறாள், அன்பை எதிர்பார்க்காதவர்களுக்கு அன்பை கொடுக்கிறாய். அவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் மேனேஜர் வந்துட்டா, சார் சொல்லுங்க சார், ஐ வில் டு, இப்ப முடிச்சிடறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள் மூமின்களே, இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம். அந்த மனைவியுடைய உள்ளம் நிறைந்து விட்டால் உங்கள் மீது அவள் அன்பை காட்ட மாட்டாளா, பாசத்தை காட்ட மாட்டாளா? அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளவு அறுமுகம், அவ்வளவு அற்புதமா இருக்கும். சொல்லி பாருங்களேன், கால சாப்பாடு இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லம்மா என் வாழ்க்கையிலும் சொல்லி மனைவி மதியம் அந்த சாப்பாட்டை எப்படி செய்வாங்க? காலையில போகும்போது இதெல்லாம் என்ன, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போயிருக்கலாம்னு நீங்க போனீங்க, மதியம் உப்பு கூட இருக்காது. நைட்டு அவ்வளோ பசியில் வருவீங்க, ஏதாவது குடும்பம்னு சொல்லி. அப்பதான் நமக்கு நோஞ்சி எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வருவோம். அப்போ அப்பாங்க பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. சதா நேரமும் அன்பையும் பாசத்தையும் இருவரும் பரிமாறிக்கொண்டே இருத்தல். மனைவி கணவனுக்கு கொடுத்தல், கணவன் மனைவிக்கு கொடுத்தல். இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருத்தல். சொல்லுங்கள், எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இப்போ போய் ஐ லவ் யூ அனுப்புவீங்கன்னா சந்தேகப்படுவாங்க. அதான் முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வாயால சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. வேற யாருக்கும் மாத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி வேற மாதிரி சந்தேகம் வந்துடும். சொல்லி பல நாள் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு இல்ல, எப்போ சொல்லியிருப்போம்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வைக்கும் போது 1000 முறை போயிருக்கும். அந்த காலத்திலேயே டெலிகிராம்லையும் தந்தியிலையும். திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த வார்த்தை இருக்குதான்னே நமக்கு மறந்துடும். பலருக்கு இல்ல, மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. மூன்றாவது, கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல், கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல். ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசு, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண். அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும். அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த குடும்பத்திலே அமைத்தல் அந்த பெண்ணுடைய திறமை. அப்படி செய்தால் அந்த கணவன் அந்த மனைவியை நம்புவான். நம்ம மனைவிமார்கள் எல்லாம் மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எப்படி எப்ப சம்பள ரேட்டு வரும், எப்ப நகை வாங்கலாம், எப்ப அந்த செலவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சுட்டு தான் அடுத்த மாசத்தை நடத்த வைப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். 25ஆம் தேதி சம்பளம் வாங்குவார், 26ஆம் தேதி என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருப்பாரு. இப்படி இருக்கக்கூடாது. அவருடைய முழு மாதத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல், அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை, மனைவியுடைய வலிமை, அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும். நான்காவது, கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருத்தல். ஒரு மனைவி ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய கடமை, ஃபர்தை தவிர. அல்லாஹ்வுடைய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார்? கணவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு. நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை அல்லாஹ்விற்கு நோற்பதற்கு அனுமதி கிடையாது. என்ன வேண்டும் இதை விட? ஒரு நோன்பு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நன்மை நஃபில். இந்த நஃபிலை செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல். ஒரு இபாதத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் அவருடைய சுய பிரச்சனைகள், சொந்த பிரச்சனைகள், சொந்த முடிவுகளுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான். கணவனுக்கு தெரியாமல் முடிவை எடுத்தல், இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஒரு ஆண் தனக்கு கீழே உள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அவனுடைய இயற்கை குணம், அவனுடைய ஆளுமை, அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது. அவன் தான் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான். பெண் அதற்கு ஏற்றால் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது எதிலே? அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை மீறுவதிலே கிடையாது. கணவன் சொல்லுகிறான், இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம், ஹிஜாப் அணியக்கூடாது. உயிரை பிரிந்தாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம், தொழுகைதானே பரவாயில்லை, நாம் இஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம், கட்டுப்படக்கூடாது. உயிரை இழந்தாலும் நிறைவேற்றாது.
ஏன் உன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறியவனே யார்? அல்லாஹ். அவனுக்கு கட்டுப்பட்டதற்கு பிறகுதான் அவனுடைய சட்டங்களில் உன் கணவனுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக. ஐந்தாவது, கணவனுடைய மரியாதையை, கண்ணியத்தை அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத நிலையிலும் கடைபிடித்தல், காத்தல். கணவன் போயிட்டான்னா போனை போட்டு இன்னைக்கு அவர் இப்படி செஞ்சார், இவர் இப்படி செஞ்சார், இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டார் என்கிட்ட. லா இலாஹ இல்லல்லாஹ். புறம் பேசுதலின் உச்சம் தன் கணவனை பற்றி பிறரிடத்தில் சொல்லுது. உன் கணவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தால், உன் கணவன் உன்னை துன்புறுத்தினால், வேதனை செய்தால், யாரிடத்திலே முறையிடு? நீ உன் தோழிக்கு சென்று உன் கணவனுடைய குறையை வெளிப்படுத்துவாயா? அது பாவம், குற்றம். அல்லாஹ்விடத்திலே முறையிடு. அல்லது நீங்கள் இருவரும் பேசி ஒரு சமாதான முடிவை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தெளிவை கொடுப்பாள். ஏன்? உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தை மாற்றுவது யாரிடத்தில் இருக்கிறது? உங்களுடைய கணவனுடைய ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை, கணவன் எப்போது பார்த்தாலும் எரிந்து விழுகிறாள், என்ன செய்வது? உங்கள் தோழி இடத்துல என் கணவன் எரிந்து விழுகிறான் என் மேல, அவர் தாய் இடத்துல ஏமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அவன் எரிஞ்சு விடுறாமா என் மேல அப்படி சொல்றதா? அல்லாஹ்விடத்திலே முறையீடு. அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கிடையே உள்ளங்கள் இருக்கிறது, அவன் நாடியவாறு மாற்றி அமைப்பான். அநீதம் இழைக்கப்பட்டால் அந்த அநீதம் செய்தவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பான். உன் கணவன் உனக்கு அநீதம் இழைத்தால், உங்களுக்கு அநீதம் அழைத்தால், அல்லாஹ்விடத்திலே அந்த அநீதத்தை நீதமாக மாற்ற பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் மாற்றுவார். ஆறாவது, என்ன இருந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன மனதுக்கு விருப்பம் இல்லாததாக இருந்தாலும் நேரடியாக அந்த கணவனிடத்திலே திறந்த மாதிரி பேசிவிடுதல், ஓப்பனா சொல்லிடுறது. இதாங்க பிரச்சனை, இதான் நமக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணம், இதை நம்ம திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்கும். மறைச்சு 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 வெளிப்படையில வந்தா முகத்தை புன்சிரிப்பு வச்சுக்கிட்டு உள்ளத்துல வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுனீங்க, உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது. மகிழ்ச்சி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய நாவும் முகமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது மகிழ்ச்சி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் சொல்லுகிறான் சூரா நிசாவுடைய 128வது வசனம், பெண்களே, உங்களுடைய கணவன் உங்கள் மீது அநீதம் இழைப்பதை நீங்கள் பயந்தால், உங்கள் கணவன் உங்கள் மீது அதிர்ச்சி கொள்வதை நீங்கள் பயந்தால், நீங்கள் இருவரும் சமாதானமாக மாறுங்கள். நீங்கள் சமாதானம் அடைவதுதான் சிறந்தது. அல்லாஹ் சொல்கிறார், இருவரும் பேசி சமாதானம் அடைவதுதான் சிறந்தது. அதனால் பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக நாளைக்கு பேசிப்போம், நாளை கழிச்சு பேசிப்போம், அடுத்த நாள் பேசிப்போம். எங்க இந்த குணம் உங்களுக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படுத்துறது இந்த குணம் தான், இதை மாத்திக்கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வோம். அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் அந்த குணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றுவான். ஏழாவது, கணவனை பிறரோடு ஒப்பிடுது. அவருடைய சேலரி அவ்வளவு இருக்குங்க, ஏங்க நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறீங்க? அவரை விட நல்ல திறமையாளையான் இருக்கீங்க, நீங்க அவனமா நடந்து கொள்ளல? அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு, இப்ப சேலரி வந்த உடனே நீங்க எப்படி இருக்கீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஒப்பிட்டல் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு, கணவன் தான் அவன்தான் ராஜா இந்த உலகத்திலேயே அவன்தான் எனக்கு ராஜா, அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும். எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன் தான். அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும். நீங்க அவரை கீழே தள்ளிட்டு வேற ஆளை மேல உயர்த்தி பார்த்தீங்க, பிரச்சனைகளும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும். எட்டாவது, கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல். பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான். இப்போது இல்ல, மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கஷ்டப்பட்டு உள்ள வருவார், கதவை தட்டுவார், வந்துட்டாரா கதவை துறமான்னு சொல்லி புள்ளி அனுப்புவாங்க, டீ போட்டு கூடமான்னு கேட்பாங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, பொறுங்க, பிள்ளைக்கு வேலை பார்க்கணும், பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஹூரிலின் பெண் தெரியுமா? அந்த ஹூரிலின் பெண் உங்களுடைய கணவன் மறுமையில் கிடைத்தால், கதவு தட்டப்பட்டால் என்ன சொல்வாள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக். எங்களுக்காக உங்களை படைத்த,
கதவை அப்பதான் திறப்பா நரகத்திலிருந்து வெளியே வந்து, அப்ப அந்த 2 பெண்கள் சொல்லுவார்கள், மனைவிமார்கள் சொல்லுவார்கள், உங்களுக்காக எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவன் அவ்வளவு உச்சத்துல போய் சொல்லுவான். சொர்க்கத்துல என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு. லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்கம்மா உட்காருங்க, என்ன வேணும், என்ன செய்யணும் உங்களுக்கு, இப்ப எப்படி இருக்குது நிலைமை, சந்தோஷமா இருக்கீங்களா? அழகிய வார்த்தைகளை கொண்டு பழகுதல், பேசுதல், அவனுடைய சூழ்நிலையை புரிந்து பழகிக் கொள்ளுதல், அவனிடத்திலே பேசுதல். 9வது, கணவனுக்கு முன்னால் சத்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம். கணவனுடைய உள்ளம் நோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள். உங்களுடைய சத்தம் அல்லாஹ்விற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? அது ஒரு மரியாதையாக செய்கிறேன், அது என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன். அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பான். இன்னைக்கு அவங்க பேசினா வீட்டை விட்டே வெளியே ஓடிடணும், அப்படி இருக்கும். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நிலைமைகளை சீர்படுத்துவானாக. இந்த 2 குடும்ப உறவுகளும் பிரிவதிலே இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இப்லீஸ். ஹதீஸ் நினைவுபடுத்திக் கொண்டு இருக்க வேண்டிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்லீஸ் தன்னுடைய அரிசை, சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான், தன்னுடைய படைகளை அழைப்பான், வா வரிசையா வாங்கப்பா. என்ன செஞ்சீங்க? இந்த மாதிரி அங்க போன, அவரை புறம் பேச வச்சுட்டேன், போ போ. நீ என்ன செஞ்ச? போய் பேச வச்ச, போ போ. என்ன செஞ்ச? திருட வச்ச, போ போ. எல்லாம் பாவம் அடிக்க கொண்டே போவா. இப்லீஸ், நான் ஒண்ணு செஞ்சேன். என்னடா செஞ்ச? என்னப்பா செஞ்ச? 2 கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருந்தாங்க, நிம்மதியா தான் இருந்தாங்க. சின்ன வார்த்தைய மனசுக்குள்ள போட்டேன், இத பேசுறா அப்படின்னு. அவர் பேசினார், மனைவி பேச ஆரம்பிச்சாங்க. அவர் இவரை பத்தி பேசினார், அவங்க அம்மா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார். நான் சொன்ன அவர் மட்டும்தானா? நீனும் பேசு, நீனும் பேசு, நீனும் பேசு. 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. 2 பேரையும் பிரிச்சுட்டு நான் திரும்பி சந்தோஷமா வந்துட்டேம்மா. சைத்தான் இறங்கி, வாடா வாடா வாடா, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லி, நீதான் நிஅம, நீதான் சிறந்தவன், உயர்ந்தவன் என்று அணைத்துக் கொள்வான். வேறும் சில ஹதீஸ்களில் தனக்கு பக்கத்திலே அமர வைத்துக் கொள்வான். இப்லீஸ் உங்களுக்கிடையே நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறான். ஏதாவது சண்டை வருதா, வந்துட்டான்டா இப்லீஸ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உள்ள போறீங்களா? பிஸ்மில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீடுகளிலே நீங்கள் நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று கூறி நுழைந்தால், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி நுழைந்தால், ஷைத்தான் சொல்லுவான், இன்னைக்கு நமக்கு இங்க தங்குமிடம் கிடையாதுப்பா, வேற வீட்டை பார்த்து போகணும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் நினைந்தால், வாங்க வாங்க வாங்க, இங்கதான் நம்முடைய வீடு என்று எல்லாவரையும் அழைத்து உள்ளே உட்கார்ந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் சாப்பிட்டால் அன்றைய இரவு உணவும் அவனுக்கு அங்கேதான். ஷைத்தான் உங்க 2 பேருக்கு மத்தியில இருந்தா சும்மா இருப்பானா? என்ன செய்வான்? ஷைத்தான வீட்டுக்கு வெளியிலேயே பிஸ்மில்லாஹ்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா சண்டை இருக்குமா? பிரச்சனை இருக்குமா? சச்சரவு இருக்குமா? கவலை இருக்குமா? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியமாக வாழ வேண்டிய வாழ்க்கை, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை, அன்பையும் பாசத்தையும் மாறி மாறி காட்டி இந்த உலக வாழ்க்கையுடைய அத்துணை கவலைகளையும் மறக்க வைத்து ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இந்த உலகத்திலே கணவனையும் மனைவியையும் ஆக்குவது இருவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட கடமை. இன்னைக்கு பிரச்சனைகளையும், தலாக்களையும், சச்சரவுகளையும், சண்டைகளையும், அடித்தலையும், இருவரும் மாறி மாறி ஏசுறதிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது முஸீபா, இது முஸீபா, சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஹ்ஸாபுடைய 35வது வசனத்திலே முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்லுகிறான். அதை கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஆண், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட பெண். வல் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண். வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைத்த ஒரு ஆண், அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைத்த ஒரு பெண். வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், அல்லாஹ்விற்கு உண்மையை பேசிய ஒரு பெண், உண்மையை பேசிய ஒரு ஆண். வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையை கடைபிடித்த ஆண், பொறுமையை கடைபிடித்த பெண். வல் காஷிஈன வல் காஷிஆத், உள்ளத்தோடு, உள்ளத்துடைய அச்சத்தோடு, பணிவோடும்
நேசத்தோடும் அல்லாஹ்வை பயந்த ஒரு ஆண், அல்லாஹ்வை பயந்த ஒரு பெண். வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த ஒரு ஆண், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த ஒரு பெண். வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு ஆண், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு பெண். வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்த ஒரு ஆண், பாதுகாத்த ஒரு பெண். வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு ஆண், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு பெண். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலியான யானி அல் ஜன்னா அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த தன்மைகளுடைய பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களை, மிக முக்கியமாக ஒரு கணவன் ஒரு மனைவி விரும்பக்கூடிய மிக முக்கியமான தன்மை, இந்த மனைவி எனக்கு மட்டுமே உரித்தானவளாக இருக்க வேண்டும். இவள் சொல், இவள் அழகு, இவள் உரிமை, இவளுடைய கண்ணியம், இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே கணவன் விரும்புவான். மனைவி விரும்புவாள், இந்த கணவன் எனக்கு மட்டுமே, இவன் பேச்சு, இவன் நடை, இவனுடைய உடை, இவனுடைய கண்ணியம், இவனுடைய மரியாதை, பாசம், நேசம் எனக்கு மட்டுமே. இரு உறவுகளும் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால், அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே தன் உலகத்திலே அழகி என்பது யாரும் இல்லை என் மனைவியை தவிர, அழகன் என்பவன் யாரும் இல்லை என்னுடைய கணவனை தவிர, இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன், அவன் எதில் குறைந்திருந்தாலும் என்னிடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமியிலே வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது. நாம் முயற்சிக்கலாம், அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இருவரும் செய்த உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து, யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவாயாக. இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பெண் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு, பாவ மன்னிப்போடு, தௌபாவோடு, எல்லோரும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செய்திருக்கும். அப்படித்தானே? யாரும் இதுல பெர்ஃபெக்ட் ஆனவங்க கிடையாது, எல்லாரும் பாவம் செய்திருக்கும். ஒரு நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து, யா அல்லாஹ் இனிமேல் என்னை மாற்றிக்கொள்கிறேன், என் மனைவி இடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறேன். இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஐ லவ் யூ அனுப்புங்க, அவங்க உங்களுக்கு அனுப்பட்டும், ஐ லவ் யூ டூ. அல்ஹம்துலில்லாஹ், மகிழ்ச்சியான முறையில் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மகிழ்ச்சியை மறுமை வரை அல்லாஹ் நீட்டிப்பானாக. நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பன்மடங்காக ஆக்கி அல்லாஹ் மறுமையிலும் குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று குட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. இவ்வளவு சிரமத்திற்கு பிறகும், இவ்வளவு பெரிய தூரத்திற்கு பிறகும் அழைப்பை ஏற்று மார்க்கத்திற்காக, மார்க்க பணிக்காக, மார்க்க இல்மிற்காக தேடி வந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தையும் அவனுடைய அருளையும் அல்லாஹ் கூலியாக கொடுப்பானாக. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் சீரமைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி